ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் தக்காளி தொக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நாள் இது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தக்காளி தொக்கு பண்ணுறக்கு 1/2 கிலோ பழுத்த தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இது லேசாக வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்தது நல்லா கிளறி விடுங்க. தக்காளி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்கிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி நல்லா தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பழமான தக்காளியாக எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதேமாதிரி தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா வதங்கிறது ரொம்ப ஈஸி. பார்த்திங்கன்னா சீக்கிரமே வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சுருக்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி காரமோ அதை அப்படி நீங்கள் கூட்டமாக குறைக்கவே செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்து இல்லையா, அதனால் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் காரத்துக்கு. அதனால் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். கடாயில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுமே 3 வரமிளகா, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுமே 5 பல்லு பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம 10 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தனாலுமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதேமாதிரி அதுவும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி விழுதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க. தக்காளி தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருப்போம் இல்லையா, அதனால அதோட பச்சை வாசம் போகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மசாலா சேர்த்து நான் மரைச்சி ஊற்றின தக்காளி விழுதை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன் பாருங்கள். எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க கொஞ்சம் நேரம் குக் பண்ணிகிட்டே இருந்தேன்.
கொஞ்சம் நேரம் நம்ம இதை வதக்கும் போது தான் மசாலா நல்லா வெந்து தக்காளி நல்லா வெந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். சரியாக வதக்கலைன்னா நம்மளுக்கு வந்து இந்த மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல்லும் தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும். நல்லா வதக்குனீங்கன்னா தான் சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். சுற்றி வர பாருங்கள் எண்ணெய் எப்படி நல்லா தெளிஞ்சு வருது பாருங்கள். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு. நம்மளுக்கு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி தொக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.